ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்கள். நாள் நவம்பர் மாதம் 21, 22, 23. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் காலை 9:30 மணிக்கு. இடம் இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச், IPC, திருவீதி அம்மன் கோயில் தெரு, மன்னூர்பேட், சென்னை 50. மற்றும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இடம் சென்ட் தெரீசா ஸ்கூல், பள்ளி மைதானம், பெரியார் நகர், மன்னூர்பேட், சென்னை 50. வியாதியா? பிசாசின் போராட்டங்களா? சாபமா? சமாதானம் இல்லையா? வாருங்கள், இயேசு அற்புத சுகத்தையும் விடுதலையையும் அளிக்கிறார். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர்கள் தீர்க்கதரிசி அனு ஜேக்கப் மற்றும் பாஸ்டர் ஜான் செரிலோ. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 8100172282. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா, எல்லாரும் பாடுவோம். ஒப்பு சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வலது கரைத்து உயர்த்தி அப்பாவை பார்த்து உகந்த காணி. எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து. ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். போதும். கடந்த 2 நாட்களாக சபையை கர்த்தர் வாசனை திரவியமாக அவர் மாற்றுகிறார், பயன்படுத்துகிறார். அதற்கென்று தன்னையே ஒரு திரவியமாக, பரிமள தைலமாக ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்த்தோம், தியானித்தோம். தேவன் சபையை நாற்றமெடுத்த இந்த உலகத்தில் நறுமணமாய், நல்வாசனையாய் கத்த வைத்திருக்கிறார். உலகத்தில் அலைந்து திரிகிற நாற்றத்தில் இருக்கிற எவ்வளவு ஆழமான துர்நாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை உள்ள மனுஷன் தேவ சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் அவன் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுகிறார். 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து தம்முடைய தேவனுக்கு எப்படி சுகந்த வாசனையாய் இருந்தாரோ அதுபோல நீங்களும் அன்பிலே
கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையாக நடவுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு வாசனை திரவியமாய் அவர் வந்தார். மரண வீட்டுக்கு வந்தா ஒரு வாசனை திரவியம், உயிர்த்தெழுக்க பண்ணுகிறதான ஒரு வாசனை திரவியம். வியாதியஸ்தர்கள் வீட்டுக்குள்ள வந்தா அங்க வியாதினால உண்டாகிறதான துர்நாற்றத்தை நீக்கி அங்கே கர்த்தர் ஒரு நறுமணத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வியாதியஸ்தர்கள் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்கு மருந்து வாசனை இருக்கும், சீல் பிடித்த வாசனை இருக்கும். வெகு நாள் இந்த வீட்டுல ஒரு மரண படுக்கை வியாதி படுக்கையில இருக்கிறார்கள் என்கிற அடையாளத்தை காண்பிக்கிற சில வாசனைகள் அந்த வீட்டுல இருக்கும். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுதோ அங்கே என்ன உண்டாகிறது? மருத்துவ அல்லது வியாதிக்கு அடையாளம் இருக்கிற அந்த வாசனையை நீக்கி ஆரோக்கிய வாசனையை அங்கே நிலைநாட்டுகிறார். அதுபோல இந்த உலகத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் வாசனை திரவியமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மிடத்துல ஒரு பிசினை வைத்திருக்கிறார். நம்முடைய பாடுகள்ல, நம்முடைய போராட்டத்துல, நம்முடைய வேதனையில, நம்முடைய துக்கங்கள்ல, நம்முடைய இழப்புல கர்த்தர் ஒரு வாசனையை தான் வைத்திருக்கிறார் என்று வேறு ஒன்றுமில்லை. ஆகையால் கிறிஸ்து எப்படி பிற்கப்பட்டாரோ, அவர் எப்படி அடிக்கப்பட்டாரோ, அவர் அடிக்கப்படும் பொழுதும் பிற்கப்படும் பொழுதும் அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வாசனை சுவிசேஷம் எழும்பி இன்றைக்கும் மரித்து 2000 வருடங்களுக்கு பின்பும் அது வாசனையாக இங்க மண்ணூர்பேட்டை வரைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறதை போல கிறிஸ்து நிமித்தம் பாடுகளுக்குள்ள கடந்து போகிற எல்லா விசுவாச வாழ்க்கையிலும் ஒரு நறுமணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமது வாழ்க்கையை கர்த்தர் அழைத்தது நோக்கம் நறுமணமாய் இருப்பதற்கு, மனம் நிறைந்ததாய் இருப்பதற்கு, நல்ல ஔஷதமாய் இருப்பதற்கு. சில பிசின்கள் வீட்டில் இருந்தாலே பூச்சிகள் வராதான். சில பிசின்கள், சில வாசனைகள் பொருட்கள் வீட்டில் இருந்தாலே என்ன வராது? பூச்சிகள் வராது, தீய பூச்சிகள் வராது. சில இந்து மார்க்கத்தில் உள்ளவங்க பத்தி வச்சா தீய சக்தி வராது, விளக்கேத்துனா தீய சக்தி வராதுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது தெய்வ பக்தியில கொண்டு போய் அவங்க வைத்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையால் பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் இந்த பூமியில ஒரு பரிமளத்தை போல மாற்றி இருக்கிறார். நமக்கு நாமே பரிமளமா இருக்கிறோம், நம்ம குடும்பத்திற்கு பரிமளமா இருக்கிறோம், சபைக்கு பரிமளமா இருக்கிறோம், இந்த பகுதியில நம்ம பரிமளமா இருக்கிறோம், இந்த சுத்தி வட்டாரத்துல சென்னை பட்டணத்துல நம்ம பரிமளமா இருக்கிறோம், தமிழகத்துக்கு நம்ம பரிமளமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்தியா தேசத்துக்கு பரிமளமா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமா, கடந்த மாதத்துல பஞ்சாப் பிரைம் மினிஸ்டர் சென்னையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனார். செய்தி ஏன் சென்னைக்கு வராருன்னா, பஞ்சாப்ல இல்லாத ஸ்கில்டு டாக்டர்ஸ் சென்னை பட்டணத்தில் இருக்கிறான். அதுபோல மண்ணூர்பேட்டையில் இந்தியா தேசத்திலே இல்லாத ஒரு வாசனை திரவியமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரானால், பஞ்சாபிலிருந்தும் கல்கத்தாவிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 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 நம்பணும், விசுவாசிக்கணும், அதுபடி கர்த்தர் செய்வார். டெல்லியிலிருந்து கர்த்தர் நமக்கு ஆராதனைக்கு ஆட்களை கொண்டு வருவார். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுவோம் சும்மா. ஆந்திராவில் தான் வரட்டும், டெல்லியிலிருந்து வரட்டாலும். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க. சென்னையிலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு போறாரு, ஒரு குடும்பம் ஆராதனைக்கு. சென்னையிலேருந்து ஒருத்தர் நாகர்கோவிலுக்கு போறாங்க குடும்பமா. காலையில் போயிட்டு அங்கே இருந்து தங்கி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் விலின் சலீஸ் ஐயாவுடைய சபைக்கு சென்னையில் ஒரு குடும்பமே போகுது. ஆமா, அதனால அங்க உள்ளவங்க இங்க வரட்டும். அப்படி கர்த்தர் நமக்குள்ள ஒரு பெரிய பரிமள தைலத்தை வைப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகையால் நாம் இருக்கிற இடத்துல சுவிசேஷம் காற்றாய் வீசுகிறது, ஆரோக்கியம் காற்றாய் வீசுகிறது,
மரண வாசனையிலிருந்து ஜீவ வாசனைக்கு மாற்றி அமைக்கத்தக்கதான ஒரு வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பரிமளத்தை நாறி போகும்படிக்கு இந்த உலகத்துல பிசாசு அநேக தந்திரங்களை அவன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து ஞானம் உள்ளவர்களாய் இருக்கும்படி பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. செத்த ஈக்கள் முழு பரிமள தைலத்தையும் நாரி போக பண்ணுவதை போல சில செத்த ஜீவியங்கள், செத்த கிரியைகள், செத்த அல்லது மரித்து போன ஜீவன் இல்லாத பாதைகள் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு பண்ணி நம்முடைய ஆவியில இருக்கிற ஜீவனை அதை கொள்ளையடித்து போய் கொண்டிருக்கிறது. வேதாகம புஸ்தகத்துல நம்ம அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். சத்த ஈக்கள் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய இருள், ஆவிக்குரிய மந்தம், ஆவிக்குரிய பின்னடைவு, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் நம்ம சாதாரணமா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். ஆனா அதை செய்ய தவறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்குள்ளே வல்லமையை சேகரித்துக் கொண்டு ஒரு நாள் ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை உண்டு மணக்கதா இருக்கிறது. வண்டி ஓட்டுறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ், சின்ன சின்ன சர்வீஸ் அவங்க பண்ணல அப்படின்னு சொன்னா வெகு தூரத்துல ஒரு அவசரத்துக்கு எங்கேயாவது போகும்பொழுது ஒரு பெரிய ஒரு விபத்துக்கு அது காரணமாய் அமைந்து விடுகிறது. ஊர்ல சொல்லுவாங்க, அல்லது பழங்காலத்து மக்கள் சொல்லுவாங்க, ஒரு தையலை ட்ரெஸ்ஸை தைக்க நம்ம மறந்தா 9 தையல் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த அபிஷேகம், தேவன் தந்திருக்கிறதான இந்த அழைப்பு, தேவன் தந்திருக்கிறதான இந்த மகிமையான பரிசுத்த வாழ்க்கை, தேவன் தந்திருக்கிறதான இந்த நட்சிப்பின் அனுபவத்தை எந்த செத்த ஈயும் தொடாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:18 யார் ஒரு சத்தம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் அறியாமையினாலே ஜீவனுக்கு அந்நியராய் மாறி போனார்கள். புத்தி அந்தகாரம், சிந்தனையில் அந்தகாரம். சரீரத்தை தொட மாட்டான், ஆவியை தொட மாட்டான், ஊழியத்தை தொட மாட்டான், பிள்ளைகளை தொட மாட்டான். நல்லா கவனிங்க. ஜபத்துல இருக்கிறவங்க, ஊழியத்துல இருக்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியமா இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் வேற எந்த எல்லையும் அவன் தொடமாட்டான். ஆனா அவன் சிந்தனையை தொடுவான். சிந்தனையே அந்தகாரம், சிந்தனையில் உண்டாயிருக்கிற அந்தகாரம், ஆவிக்குரிய அறிவினம். கர்த்தர் கடந்து போறதை உணராதவர்கள், குருடன் இயேசு நடந்து போறதை உணர்ந்தான். உணர்ந்த மாத்திரத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டான். அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். உணரணும், கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவுகிறது உணரணும். தேவன் உங்களை கொண்டு போகிற பாதையை உணரணும். தேவன் தான் என்னை நடத்துகிற ஒரு நிச்சயம் உங்களிடத்துல எப்போது இருந்து கொண்டே இருக்குமாயானால் உங்களுடைய பாதைகள் வாழ்க்கையில் ஒரு போதும் பிசகாதபடி தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஒரு அசுத்தம் உள்ள வருதுன்னா அதை டிடெக்ட் பண்ணணும். நேற்றைய தினத்தில் நான் பார்த்த பொழுது உன்னத பாடு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய மூக்கிலிருந்து பரிமள தைலம் அடிக்கிறது. மூக்கில் இருந்து பரிமள தைலம் என்ன அர்த்தம்? மூக்கு அப்படின்னா சுவாசம், டிடெக்டிங் ஸ்பிரிட், டிசர்னிங் ஸ்பிரிட். நல்லவைகள் எது, தீவைகள் எது, தேவனிடத்திலிருந்து வருகிறவை எது, தேவனிடத்திலிருந்து வராதவைகள் எது என்று டிடெக்ட் பண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல மூக்கு வேணும். மூக்குனா ஆவிக்குரிய மூக்கு, நுகர்கிற மூக்கு. எதை நம்ம சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆழமான உறவினர்கள் இருந்தாலும் சரி,
ஸ்தோத்திரம். ஜெப வேலையா கிடையாது, கர்த்தருக்கு தான். ஞாயிற்றுக்கிழமையா போர்டு போட்டுருங்க. ஒரு விசுவாசி வீட்டிலே போர்டே போட்டிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வரவேற்கப்படுவது இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார். ஆமாம், ஏதாவது போடுறது ஆயத்தமாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், என் செலவுலேயே நான் உங்களுக்கு நான் போட்டு தரேன், எனக்கும் சேர்த்து போட்டுறாதீங்க. எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தாளிகள் வரவேற்கப்படுவது இல்லை. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்படின்னா தான் அவங்க உங்களையும் கண்ணம் பண்ணுவாங்க, ஊழியத்தையும் கண்ணம் பண்ணுவாங்க, கர்த்தரையும் கண்ணம் பண்ணுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிந்தனையில உண்டாகிற அந்தகாரத்தினால் பரிமளம் கெட்டு போகிறது. எவ்வளவு குப்பை சிந்தனைக்கு வந்தாலும் டிடெக்டே பண்ணாது, ரிஜெக்ஷனே கிடையாது. ஸ்தோத்திரம். சில ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜில் இருப்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். தேவையில்லாத டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கோம். நான் பரிசுத்தவாதி, நான் விசுவாசி, அதனால நான் பேச மாட்டேன், ஆனால் அங்கேயே உட்காந்துருப்பேன்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாமலே இருளிலே பிசாசு என்ன செய்கிறான்? சத்துருவானவன் விதைகளை களைகளை விதைத்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் முளைத்து அது வீரியம் கொண்டு உன்னுடைய பரிமள தைலத்தை அது கெடுத்து போடும். ஒத்தாண்டியா போ, ஒத்தாண்டியா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பக்கத்துல 1000 தூதர்களை உனக்கு அனுப்புவா, பயப்படக்கூடாது. ஹாஸ்டல் பிள்ளைங்க அனுப்பும் போதெல்லாம் அப்படி சொல்லி அனுப்புங்க. எங்க அப்பா முதல் முறை ஹாஸ்டல் அனுப்பும்போது சொல்லி அனுப்பினார், பத்தியம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னார். பத்தியம் என்னன்னு தெரியுமா? விஷப்பத்தியம். பத்தியம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. அந்த வார்த்தை இன்னும் என்னால் மறக்க முடியாது. காலேஜுக்கு போற, சிட்டிக்கு போற, பத்தியம் இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்பணும், பத்தியம் இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாரும் அங்க போவாங்க, எல்லாரும் இங்க போவாங்க. இல்ல, நீ அவர்களை போல நாற்றம் எடுத்த தைலம் இல்ல, நீ கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல பரிமள தைலம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. சிந்தனையில சத்துருவானவன் அந்தகாரத்தை கொண்டு வந்து நம்முடைய பரிமளத்தை கெடுத்து போடுகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:21 வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நிறைய பேருக்கு தைலம் இருக்கு, பட் யூஸ்லெஸ். நிறைய பேருக்கு தைலம் இருக்கு, அது ஒருவருக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே அந்த பரிமள தைலத்தை அநேகருடைய நாற்றம் எடுத்த வாழ்க்கையை மாற்றமடிக்க பயன்படுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் அபிஷேகம்ங்கிறதான ஒரு தைலத்தை வைத்திருக்கிறார். தேவ பரிசுத்தம்ங்கிறதான ஒரு தைலத்தை வைத்திருக்கிறார். வசனம்ங்கிறதான ஒரு தைலத்தை வைத்திருக்கிறார். கப்பல் பிரயாணத்துல எல்லாரும் மாண்டு போவோம்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறான், நாம சாக போறது இல்லை, ஏன்னா நாம் பரிமள தைலம். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய சிந்தனையில இருள் வறுமையானால், இருளின் வல்லமை வறுமையானால், பாவத்தை உணராத, அசுத்தத்தை உணராத சிந்தனை டிடெக்ட் பண்ணணும். இது வேண்டாம், இது வேணும், இது நல்லதில்லை, இது எனக்கு உகந்ததல்ல, ஆவிகளை வளர்றதுக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கு உகந்ததில்லை. சிந்தனையில் நீங்க என்ன சிந்தித்தாலும் பரிசுத்தாவே உங்களுக்குள்ள வாழுகிறவர் அதை ஸ்தோத்திரம், அதை ரியாக்ட் பண்றதை உணர்கிறவர்கள் ஞானிகள். ஸ்தோத்திரம். ஆகையால் இப்படி சிந்தனையில் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்த? 28 கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். சிலருடைய வாழ்க்கை நறுமண தைலமாய் அழைத்தும் அவர்கள் கெட்டு போகிறார். பாலசலாரிங்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில். அவர் பயங்கரமா ஊழியத்தை நிறைவேற்றினவர், பிசாசுகளை துரத்துகிற அற்புத அடையாளங்கள் செய்கிற ஒரு ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்துல அவர் கண்ணீர் விட்டு அவர் ஜோமணி இரவு பகலாய் தேவ சமத காத்திருந்த பெரிய வல்லமை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. பயங்கர கூட்டமா இருக்கும், ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஸ்தோத்திரம். பிசாசு அவர் கூட்டத்துக்கு வந்தாலே, கூட்டத்துக்கு போனாலே தூரத்தில் இருந்தே அவன் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னு பிசாசு ஊர்லயே ஆடுமா. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இந்த ஜனத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளும் வெளியேறுன்னு சொன்ன உடனே எல்லா பிசாசுகளும் பொத்துன்னு விழுந்து எல்லாம் போகும். தத்ரூபமா. அந்த மாதிரி இப்பெல்லாம் ஊழியம் இல்லை. நீங்களாம் எழும்புங்க, நான் சொன்னபடி கேட்டீங்கன்னா நீங்கள் எழும்புவீங்க. நீ என்னமோ சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு நான் வரம்பாருன்னு சுற்றிக்கிட்டு கொடுக்க வரம்பாருன்னு சொன்னோம்னா ஒன்றும் நடக்காது.
சாம்பார் சாதம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, போ முடிஞ்சிச்சு. அப்புறம் ஜனங்கள்லாம் வந்து அவர் சொல்லுவாராம், பிசாசு உங்கள்கிட்ட இருந்து போயிடுச்சு, நம்பலையா, நான் அதை ப்ரூவ் பண்ணவா அப்படின்னா, அந்த கிரவுண்டில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தை பார்த்து சொல்வாராம், இந்த பிசாசுகள் அந்த மரத்தில் தான் இருக்குது, பிசாசு நீ அங்கே இருக்கிறதன்னு சொல்லி தலையை அசைச்சு காமின்னு சொன்னோம்னா முழு மரமும் ஆடுமா. அந்த அளவுக்கு விடுதலை ஊழியத்தை செய்த தேவ மனுஷன். ஆனால் பிற்காலங்களில் அவருடைய பரிமள தைலம் கெட்டு போய் கேப்பாரற்று அவர் நறுமணத்தில் இருந்து நாரி போன வாழ்க்கைக்கு தள்ளின ஒரு ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பரிமள தைலம், உனக்கு தந்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, உனக்கு தந்திருக்கிற அழைப்பு, உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு ஒருபோதும் நாரி போகாதபடி, தேவன் கேடான சிந்தனைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடி எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் ஒவ்வொரு நாளையும் ஜீவிக்கும்படி பிரயாசப்படு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை யாரோ ஒரு வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:16. கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை போதும். பேட் ஸ்மெல். மரண வாசனை எப்படி இருக்கும்? மரித்து போன சரீரத்திலிருந்து என்ன ஸ்மெல் வரும்? பேட் ஸ்மெல். A spoiled life. பரிமளம் கெட்டு போன வாழ்க்கையிலிருந்து நறுமணம் வராது, நாற்றம் வரும். மரண வாசனை. ஸ்தோத்திரம். மரண வாசனை. அநேகருக்கு சுவிசேஷம் மரண வாசனையா இருக்கு. அங்க போ, அங்க போ, வராத. அசுத்த வாசனையா இருக்கு. கெட்டு போகிறவர்களுக்கு சுவிசேஷம் அது அசுத்த வாசனை. அசுத்த வாசனைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பக்கத்துல அண்டப்படாது, துர்நாற்றம் எடுக்கும். ஜீவ வாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஜீவ வாசனையாக வைத்திருக்கிறார், மரண வாசனையாக இல்ல, நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையா இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. மரண வாசனை என்று சொன்னால் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. ஒரு சரீரம் அழுகும் பொழுது அங்கிருந்து என்ன உண்டாகும் அப்படின்னா மரண வாசனை உண்டாகும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபைகளை நாம் இழப்பமே ஆனால் அதே போல ஒரு நிற்கதியான வாழ்க்கை இந்த பூமியில எதுவுமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவன் பின்வாங்கி போவானால் அது போல நிற்கதியான வாழ்க்கை இந்த பூமியில ஒருவனும் இல்லை. ஒரு பரிசுத்தவான் விழுந்து போவானால் அது போல நிற்கதியான வாழ்க்கை இந்த பூமியில ஒருவனும் இல்லை. சபையிலே ஒரு விசுவாசியாய் இருந்து அவன் சபை விட்டு தூரமாய் போவானால் அவனை போல நாரி போன வாழ்க்கை இந்த உலகத்துல ஒருவனுக்கும் இருக்காது. ஆகையால் உங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிமளத்தை பத்திரமாக காத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாளையத்தை நாற்றம் எடுக்கிற நாற்ற கொண்டு வருகிறதான காரியங்கள் ஆமோஸ் 4:18 வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 4:10 வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 4:10 எகிப்தில் உண்டானதற்கு ஒத்த கொள்ள நோயை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களில் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். சிலருடைய செத்த ஈக்கிரியர்கள், செத்த ஈக்கள், செத்த கிரியைகள், செத்த ஜீவியங்கள் பாளையத்தையே நார பண்ணுகிறது. பாளையம் என்றால் தேவனுடைய சபை, தேவனுடைய சபையே நார பண்ணுகிறது. சிலருடைய ஒரு நபருடைய செத்த கிரியைகள், ஒருவர் பலவீனப்பட்டால் முழு சரீரமும் என்ன செய்கிறது? பலவீனப்படுகிறது. ஒரு உறுப்பு பலவீனப்பட்டால் முழு சரீரமும் பலவீனப்படுகிறது. ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு செயலிழந்து போச்சுன்னா ஒன்று தானே, இனி எத்தனை இருக்குன்னா யாரும் வேலைக்கு போறதில்லை. ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஒரு உறுப்பு பலவீனப்பட்டுருச்சுன்னா முழு சரீரம் கிடக்கு. கிட்னி போயிடுச்சுன்னா கிடக்கு, இருதயம் போயிடுச்சுன்னா கிடக்கு. ஸ்தோத்திரம். மூளை வேலை செய்யலன்னா கிடக்கு. ஒரு சரீரம். ஆகையால் ஒரு பாளையத்தில் ஒருவன் கூட பரிமள தைலத்தை கெட்டு போகாதபடி காத்துக்கொள்வானாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, நீங்க வந்து உலகத்துல நீங்க போறீங்க, உலகத்துக்கு போவீங்க, உலகத்துல வாழுவீங்க, உலகத்தாரோட ஜீவனம் பண்ணுவீங்க. உலகத்துல நீங்க கூட இருக்கும் பொழுது யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. சோத்திரம், சபையார் இருக்க மாட்டாங்க, பாஸ்டர் இருக்க மாட்டார், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிமளத்தை கெட்டு போகாமல் பாதுகாப்பீங்க என்று சொன்னால் அது அநேகருடைய வாழ்க்கைக்கு நறுமணம் ஊட்டுகிற ஒரு வல்லமை உள்ளது. அவங்க வாழ்க்கையில ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சிலருடைய செத்த கிரியைகள், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய அந்தகாரம் சபையை கெடுக்குது, சபையை கெடுக்கும். ஸ்தோத்திரம். ஆகையால் தான் சபை கூடி வாங்கன்னு சொன்னா கூடி வரணும். பிரமாணம். மோசே கூப்பிடுவான் மூப்பர்களை பார்த்து, சபையை கூடுங்கன்னா எல்லாரும் வரணும். பாளையத்துல இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சபையில தேவ பரிசுத்தப்படுத்துவதற்கு, சபையை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு கூப்பிடும் போதெல்லாம் சபையார் யாவரும் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 5 மணி ஜெபத்துக்கு எல்லாரும் வரணும். நான் ஜெபிக்கிற நேரம்லாம் தனியா ஒரு கோடு போட்டு போக கூடாது, இருக்கட்டும். தனியா ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு டைத்தை வைங்க. இது சபை கூடுகிற நேரம், பாளையம் கூடுகிற நேரம், பாளையத்தை கர்த்தர் விசாரிக்கிற நேரம், பாளையத்தை கர்த்தர் நீதி நியாயங்களை விசாரிக்கிற நேரம், பாளையத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற நேரம். ராமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லா ஊழியங்களிலும், எல்லா கூட்டங்களிலும், எல்லா கூடுகளிலும் சபை கூடு வருமையானால் உங்களுடைய பரிமள தைலத்தை கெட்டு போகாமல் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கர்த்தருடைய கரத்தில் வைத்து பாதுகாப்பா. ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போட்டு போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு நாளும் பாளையம் நாறி போய்விடாதபடிக்கு நம்ம பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 8:21 கர்த்தர் என்ன செய்கிறார்? வீடுகளுக்குள்ளே நாற்றம் உண்டாகிற சில பூச்சிக்கள் உண்டு, சில ஈக்கள் உண்டு, குடும்பத்தையே நாரடிக்கிற, குடும்பத்தை அவமானப்படுத்துகிற சில செத்த கிரிகள் உண்டு. அதை பத்தி நம்ம அதிகமா டீல் பண்ண போறது இல்லை, பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம வீட்டை கர்த்தர் பாதுகாக்கும் வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருடைய வீட்டிற்கும் கோசே நாட்டில் உள்ள வீட்டிற்கும் விசேஷப்படுத்தி 23ஆம் வசனம், வித்தியாசம் உண்டாகும்படி பண்ணி ஒரு அடையாளத்தை உனக்கு வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற பரிமள தைலம். எல்லாரும் ஒரு பக்கம் போனா, நீங்க தனித்துவமா இருந்தீங்கன்னா அதுதான் கர்த்தருக்கு நீ வீசுகிற வாசனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் அதே 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிட்டு. கவனிங்க, ஒவ்வொரு பிளேக்கா வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வாதையா வந்துகிட்டு இருக்கு. எகிப்தியர்கள் மந்திரவாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வாதையும் இவனும் பிறப்பிக்க பண்ணி தேவ மனுஷர்கள் கொண்டு வந்த வாதையை கண்ட்ரோல் பண்ண அவங்க முயற்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மோசே வந்து கம்பை கீழே போடுறான், தடியை கீழே போடுறான், பாம்பா மாறிச்சு. அவன் நிறைய பாம்புகளை என்ன செய்யறான்? பிறப்பிக்கிறான். எதுக்குன்னா இவன் பாம்பை விழுங்குறதுக்கு, இவன் பரிமள தைலத்தை விழுங்குவதற்கு, இவன் அபிஷேகத்தை கெடுத்து போடுவதற்கு. ஆனால் நடந்தது என்ன? மோசேயின் பாம்பு என்ன செஞ்சிச்சு? எல்லாருடைய பாம்பையும் விழுங்கி போட்டுச்சு. இவங்களுடைய வேலையை அதுதான். இவர்கள் இன்னும் நிறைய பேன்களை உண்டு பண்ணி பிறப்பிக்க பண்ணி மந்திரத்தினால, தங்களுடைய திறமையினால, தங்களுடைய சுய முயற்சியினால, தங்களுடைய அனுபவத்தினால, தங்களுடைய பிரயாசத்தினால என்ன செய்ய பார்த்தாங்க? மற்ற பேன்கள் வாதையை விழுங்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. சில நேரங்களில் பாவம் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, ஒரு முறை தானே பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், இன்னைக்கு திருவிழா முடிஞ்சிடுச்சு, இனி அடுத்த மாதம் தானே, இடையில 3 வாரம் இருக்கு, நம்ம வண்டியை ஓட்டுவோம்,
அப்போ போய் ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசு ரத்தம் ஜெயன்னு வாங்கிட்டு நம்ம மனம் திரும்பிடலான்னு அப்படின்னு சுயத்தில் நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கூடாமல் போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிமள தைலத்தை ஒருவனும் தன்னுடைய திறமையினால பாதுகாக்க முடியாது. பரிமள தைலத்தை ஒருவனும் தன்னுடைய வாசனை ஒருவனும் பாதுகாக்க முடியாது. ஏனென்றால் பரிமள தைலம் கர்த்தரால் வந்தது. இந்த உலகத்தினுடைய பாவத்தினாலோ கீழ்ப்படியாமையானோ நம்முடைய பரிமள தைலம் கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிறதான பொக்கிஷமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த உலகம் கெடுக்குமே. ஆனால் பின்பு தன்னுடைய சுய முயற்சியினால ஒருவனும் அதை மீட்டு கொள்ளவே ரட்சிக்கப்படாமல கூட இருந்துடலாம். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு பின்மாறிப்போனுடைய வாழ்க்கையை ஒருபோனும் ரட்சிக்கவே முடியாது. வசனம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. சில காரியங்கள் நம்முடைய பரிமளத்தை கெடுக்கிற, கிறிஸ்தவ ஜீவியத்தை கெடுக்கிற, விசுவாச வாழ்க்கையை கெடுக்கிற, தேவ மேல் நம்பிக்கை கெடுக்கிற, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்பர் ஒன் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் ட்ரூத். சத்தியத்திலிருந்து விலக பண்ணுவது அல்லது சத்திய மாற்றம், துருபதேசம், வேற ஒரு ஆலோசனை. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்துல நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் நீ படிச்சு பாருங்க தேவைப்பட்டா. 28ஆம் வசனத்துல ஜெரோபாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெரோபாம் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், சபைக்கு போறது உங்களுக்கு வருத்தம், வாரம் போறது உங்களுக்கு வருத்தம், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறது உங்களுக்கு வருத்தம், காத்திருப்பு கூட்டத்துக்கு போறது உங்களுக்கு வருத்தம், இப்படி ஊழியத்துக்கெல்லாம் போறது ரொம்ப வருத்தம். சுவிசேஷம் யார் அறிவிப்பா? அது யாராவது அறிவிச்சுட்டு போறாங்க. இந்த ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அது யாராவது போகட்டும், வருத்தம். எருசலேமுக்கு போக வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி தானிலும் பெத்தேலிலும் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஜனங்களை திசை திருப்பினான். டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி ட்ரூத் ஆஃப் காட். உங்களுடைய இருதயம், உங்கள் சிந்தனை கர்த்தருடைய சத்தியத்துக்கு மாறாக வேற எங்கேயாவது இது சரிதானே, இல்ல என்ன இருக்கு அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆதி கிறிஸ்தவர் வாழ்ந்தாங்க, இப்பெல்லாம் வாழ முடியுமா? டிஸ்ட்ராக்ஷன் உங்களுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். எப்படி நாரிச்சுன்னா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பின்பு எரோபியாம் ரெகோபியாம் 2 பேர் நடக்குது, உங்களுக்கு தெரியும். ராஜ்யம் பிரிகிறது. பின்பு எந்தெந்த ராஜாவெல்லாம் தேவனுக்கு கர்த்தருடைய பார்வையில பொல்லாங்கானதை செய்தார்களோ அப்போதெல்லாம் ஆவியானவர் என்ன சொல்லுவாருன்னா, எரோபியாமை போல தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கானதை செய்தார்கள். நாற்றம் எடுத்த வாழ்க்கை, ராஜ்யம் நாற்றம் எடுத்தது. ராஜாவை கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். அவனை கர்த்தர் பரிமள தைலத்தை கொடுத்த பரிமள தைலத்தை பாதுகாக்காததுனால அவனுடைய சந்ததி முழுவதும் நார போகும்படி அவன் செய்தான். இரண்டாவதாக ஃபாரின் ரிலேஷன்ஷிப், அந்நிய ஐக்கியம், அந்நியர்களுடைய தொந்திப்பு. சாலமோன் ராஜா 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய சாலமோன், கவனிங்க, பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். 2வது வசனம், அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். 3வது வசனம், அவனுடைய ஸ்திரீகள் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். 4வது வசனம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களுக்கு பின்பற்றி போகும்படி சாய பண்ணினார்கள். 5வது வசனம், அம்மோனியரின் ஸ்தோத்திரம் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்ற தொடங்கினான். 7வது வசனம், எருசலேமுக்கு எதிரே தேவனுடைய ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு எதிரே ஒரு மலையில மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். முடிஞ்சுச்சா? முடியல. 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ராஜா அந்த தேவர்களுக்கு
போய் தூபம் காட்டினான். வேதத்திலேயே ஆராதனை குழுவை முதல்ல உண்டு பண்ணினவன் தான் சாலமோன். வேதத்திலேயே ஆராதனை குழுவை உண்டு பண்ணினவன். ஆனா இப்ப என்ன செய்கிறான்? வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினான். அந்நிய ரிலேஷன்ஷிப், ஃபாரின் ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய ரிலேஷன்ஷிப், வேற ஒரு தொடர்பு இருக்கவே கூடாது என்று கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் திருமணம் ரொம்ப முக்கியம். நிறைய எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. திருமணத்துல டபான்னு போய் கழுத்தை ஓட்டிடுவாங்க, முடிஞ்சு கதை. சில பயோடேட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறாங்க திருமணத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எப்படி எதிர்பார்க்கீங்கன்னு சொன்னோம்னா, முதல்ல சிலர் சொல்றது என்னன்னா, அந்நிய நுகம்தான். இன் மேரேஜ் நீங்க அந்நிய நுகத்துல போய் விழுந்தீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற பரிமள தைலம் நாறி போகும். கர்த்தர் கொண்டு போகணும், அழகா கொண்டு போவார். திருமண வாழ்க்கையை அழகா கொண்டு போவார். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அடிக்கடி இந்த கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் உன் திருமணத்தை ஆரம்பிச்சா அவரே முடிப்பார். நீ ஆரம்பிச்சேன்னா நீ முடிக்கிறதுக்குள்ளேயும் பாதியில அதான் முடிஞ்சு கதை போயிடுவேன். முடியாது. ஏன்னா திருமணத்துக்குள்ள வந்து குடும்பத்தை கெடுத்தா பிசாசு சமுதாயத்தை கெடுக்கலாம். குடும்பத்தை நாரடித்தா சபையை நாரடிக்கலாம். சபையை நாரடித்தா குடும்பத்தை சமுதாயத்தை நாரடிக்கலாம். இது அவனுடைய மகாபெரிய திட்டம். சாலமோன் எத்தனை மறுமனையாட்டி வச்சிருந்தான், எத்தனை மனைவி வச்சிருந்தான், எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் அவனுடைய அந்நிய ரிலேஷன்ஷிப், ஃபாரின் ரிலேஷன்ஷிப் அவனுடைய சகல பரிமளத்தையும் நார பண்ணினது. அதனால திருமணத்துக்கு கூட 2 வருஷம் ஆனா கூட பரவாயில்லைங்க. எத்தனையோ பேர் புதிய கார் வரட்டும், புதிய மாடல் வரட்டும் 2-3 வருஷம் கழிச்சுலாம் வாங்குறாங்க. அந்த தியாகம் கூட நீங்க பண்ண மாட்டீங்களா என்ன? அந்த தியாகம் கூட பண்ண மாட்டீங்களா என்ன? இல்லை பாஸ்டர், ஒரு கட்டத்தில் பாஸ்டருக்கு என்ன தெரியும் அப்படின்றதாங்க. திருமணம், குடும்பம், சிலருடைய வாழ்க்கை பரிமளமாய், நாங்களாம் உங்களை எப்படி பிரயாசப்படுத்துகிறோம் தெரியுமா? ஊழியக்காரங்க உங்களை எப்படியாவது பரிமளமா வைத்திருந்து உங்களை அப்படியே வைக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பாஸ்டருக்கே தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் லெட்டரை போட்டு மெசேஜை போட்டு, ஹாய் பாய் பாஸ்டர் ஒரு லூஸு, அவர் பேச்சை கேட்காத, நம்மவா போவோம் அப்படின்னு போய் கொட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க சிலர். அந்நிய நுகம் உங்க திருமண வாழ்க்கையை. இப்போ திருமணம் ஆனால் இப்போ திருமணம் ஆயிடுச்சுல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ நம்ம எப்பவும் எங்கே எப்படியும் போகலாம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. வாரேன் பின்னாடி இருக்கு. அடுத்ததாக 3வது, partaking in other wrong doings, மற்றவர்களுடைய தீய காரியங்களுக்கு கைபடுவது. வேகமாய் கடந்து போகலாம். ஆகான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்கிறது. யோசுவா 7வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் புத்திரர்கள் ஸ்தோத்திரம் யோர்தானை கடந்து யோசுவாவை கூட ஸ்தோத்திரம் அந்த எரிகோ கோட்டையை முறியடித்து நல்ல ஜெயம் எடுத்துட்டு வராங்க. ஒரு பெரிய பட்டணத்தை ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயி பட்டணத்துக்கு போவோன்னு போனா அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களிடத்துல இருந்து தோல்வி வந்த உடனே கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறான். நான் கேட்டானா, யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்திருப்போமே, இங்க வந்து பெரிய ஸ்தோத்திரம் எரிகோ கோட்டையில இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து ஆயி மக்களிடத்துல எங்களை கைவிட்டீரே கதறும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஏய் அமைதியாரு, புலம்பாத, எலும்பு, வான்ட்ட ஒருத்தன் இருக்கிறான், ஒரு செத்த ஈ இருக்கு, அந்த ஈயை நீ கண்டுபிடி, அந்த ஈயை நீ நசுக்குனா உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் ஜெயமும் பரிமள தைலமும் உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரு? எரிகோவை போய் பிடிங்க, ஆனா அங்க இருக்கிறதான கொள்ளையில கைய வைக்காதீங்கன்னு சொன்னாரு. மற்றவர்களுடையதுல போய் கைய வைக்காதன்னு சொன்னாரு. நிறைய பேருக்கு நிறைய நம்ம வாழ்க்கை திட்டுப்படுறது காரணமே மற்றவர்களுக்கு போய் வக்காலத்து வாங்குறது தான். மற்றவர்களுடைய தீய காரியங்களுக்கு கவர் பண்றது, மூடி மறைக்கிறது.
உடந்தையா இருப்பது, மறைப்பது, இப்படி சில காரியங்கள் இருக்கிறதுனால செத்த ஈ போல நமது வாழ்க்கையில் இருக்கிற பரிமள தைலத்தை கெட்டு போக பண்ணுகிறது. நான் வேகமா கடந்து போறேன். ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய தீய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுவோமே ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிமள தைலத்தை கெடுத்து போடுவோம். அடுத்ததாக அன்காட்லி கேரக்டர், தேவன் அங்கீகரிக்கப்படாத சுபாவங்கள். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அப்சலோம், அகித்தோப்பல் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். அகித்தோப்பலினுடைய ஆலோசனை உங்களுக்கு தெரியும். என்ன செஞ்சான்? அப்சலோம் தாவீதினுடைய குமாரன், ராஜாவுக்கு விரோதமாய் அவன் எழும்பி ராஜ்யத்தை பிடிக்கணும்னு அவன் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு ஆலோசனை இருந்தவன் இப்ப எங்க வந்துட்டான்? அப்சலோமுக்கு அவன் சொல்லுகிறான் 21 வசனத்துல வாசிங்க. 2 சாமுவேல் 16:21. கவனிங்க. அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு எப்படி போவீர்கள்? நாற்றமாய் போவீர்கள். தகப்பனுடைய குடும்பத்தை நாற்றம் விடுக்கும்படிக்கு அன்வான்டட் கேரக்டர் அவனுடைய குடும்பத்துக்குள்ள வாழ்க்கையில அவன் அனுமதித்தான். 23 வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆலோசனை தேவ வாக்கை போல இருந்துச்சான். இங்கதான் சுவாரஸ்யமே இருக்கு. சிலர் கடவுள் மாதிரி வந்தான் சார், வந்தான்ல நல்லது உண்டாச்சா, எல்லாத்தையும் 2 ஆக்கிட்டு போயிட்டான் சார். சிலர் வருவாங்க, கடவுள் போல வருவாங்க, கடவுள் வாக்கு மாதிரி இருக்கும். அவன் என்ன செய்தான்? ஒரு துர் ஆலோசனை கொடுத்து வேசித்ததை நிறைய நடக்க பண்ணி அவன் ஒரு காலமும் நீங்காத ஒரு நாற்றத்தை உண்டு பண்ணினவன் அகித்தோப்பை. ஆகையால் நமக்கு சில ஆலோசனைகள் உலகத்திலிருந்து வரலாம், கூட இருக்கும் கூட வரலாம், குடும்பத்திலிருந்து வரலாம். நல்லா கவனிங்க, எந்த ஆலோசனை இருந்தாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா உங்களுடைய பரிமள தைலம், உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய அழைப்புகள், உங்களுடைய நற்சாட்சி கெட்டு போகாதபடி நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஈஸியா உங்க கூட இருந்தாலே முடிஞ்சு. எத்தனை பேர் கூட இருந்ததுக்காக ஜெயில இருக்காங்க தெரியுமா? எங்க ஒரு இடத்துல கொலை நடந்துரும், கூட நின்னாங்கிறதுக்காக. எங்களுக்கு தெரிஞ்ச பையனே இங்க ஒரு பையன் இருக்கிறான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். வாலிப பையன். என்னப்பா அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே தெரியாதுனே, கூட நின்னேன், எங்க போயாச்சு, நாரி போச்சு. துர்க்கிரியைகள் உள்ளவர்கள் இடத்துல நீங்க போய் சும்மா நின்னாலே உங்க பரிமளத்தால் நாரி போயிரும். பரிமள தைலமும் இணைந்தால், நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நிக்கோதேமு யோவான் 3வது அதிகாரத்துல நடுராத்திரி மறைவா இயேசுவினிடத்தில் அவன் பேசிட்டு போனான். 19வது அதிகாரத்துல அவனிடத்திலிருந்து ஒரு பரிமள தைலத்தை, இயேசுவின் சரீரத்தை, மரித்து போன சரீரத்திற்கு நறுமணம் ஊட்டும்படிக்கு கர்த்தர் அதே நிக்கோதேமை பயன்படுத்தினார். நீங்க அப்படி இருக்கணும். பரிமள தைலமும் இணைந்தா அது மகா நறுமணமாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நிக்கோதேமை போல ஆள் போய் சேரணும். அகித்தோப்பு கூட போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க பரிமள தைலமும் கெட்டு போயிடும், உங்க பரிமளத்தையும் கெட்டு போயிடும். ஆக எல்லாம் நாரி போயிடும். நிக்கோதேமு எங்க? சபைக்கு ஒரு நிக்கோதேமு வேணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சபைக்கு ஒரு நிக்கோதேமு வேணும். எங்க போனானே தெரியாது. 19வது அதிகாரத்துல யோசேப்பு என்கிறவன் அந்த ஸ்தோத்திரம் இயேசுவின் சரீரத்தை சிலுவையில் இறக்கின உடனே அடக்கம் பண்றதுக்கு முன்பதாக அந்த வே டு பரியல் குறுக்குல வாராரு நிக்கோதேமு. பரிமள தைலத்தை இயேசுவின் சரீரத்தில் ஊற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவருடைய சரீரம் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஒரு பரிமள தைலமாய் நிக்கோதேமு இருந்ததே போல சபை கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு, செத்த ஈக்கள் சபையில இருக்காதபடிக்கு, ஏற்கனவே செத்த ஈக்கள் அது யாவும் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிமள தைலமாய் இருக்கும்படிக்கு ஒரு நிக்கோதேமாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்க எப்படி இருக்கணும்? நிக்கோதேமா இருக்கணும். நிக்கோதேமுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரிமள தைலம், வாசனை திரவியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால
அந்நிய வேற ஆலோசனை கொடுக்கறவங்க போய் என்ன செய்யக்கூடாது, கூட போய் நிற்கவே கூடாது. சீக்ரெட் சின், அடுத்ததாக சீக்ரெட் சின், ரகசிய ஆலோசனை. ரகசியமா இருக்கிற ஸ்தோத்திரம், சீக்ரெட் ரகசிய பாவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பரிமளத்தை நார பண்ணும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 34 அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், சிமியோனையும் லேவியனும் பார்த்து, நீங்கள் என் வாசனையை கெடுத்ததினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசனை கெடுத்து போட்டார்கள். 40வது அதிகாரத்தில் 49வது அதிகாரம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல யாக்கோபு சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே. சிமியோனும் லேவியும் அப்பாவுக்கு தெரியாமலேயே போய் கூட்டுக்கலவணித்தனமா போய் பெரிய ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ரகசிய கூட்டி, ரகசிய பாவம், ரகசியமாய் நமக்குள்ளே வாசம் பாவம் ஒரு நாள் உங்க பரிமள தைலம் கெட்டு போனது இந்த உலகத்திற்கு அறிவிக்கும். வாழ்க்கையில ரகசியம் பாவம் இருந்துச்சுன்னா அது பரிமள தைலத்தை கெட்டு போகாமல், உங்கள் சாட்சியை கெட்டு போக பண்ணாமல் காக்கும்படிக்கு இன்றைக்கே அவருடைய பாதத்தில் நீங்கள் மண்டியிட்டு விடுதலை பெற்று ஜீவனுக்கு ஏதுவாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பரிமள தைலமாய் பூமியிலே வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ரகசிய பாவம் நிறைய வசனம் இருக்குது. ரகசிய பாவம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரகசிய பாவம் நமக்கு வேண்டாம். வாலிப பிள்ளைங்களா ரகசியமா வைக்கிறீங்களா? இப்போ ஏஐ வைத்து நிறைய ரகசிய பாவம் செய்யறாங்க தெரியுமா? ஏஐ பின்பற்றி ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் தற்கொலை பண்ணியிருக்கான். ஏஐ புரிஞ்சுன்னா நீங்க படிச்சுக்கோங்க. எப்படி அவன் தற்கொலை? வீட்டுல யாரும் இல்ல, 10 வயசுக்கு என்ன, நல்ல நல்ல வசதியில குடும்பம், பெட்ரூம்ல பார்த்தா அவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் வேற யார்கிட்டையும் பேச மாட்டானா. ஃப்ரெண்டே என்னதுதான் ஏஐ தான். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க பேசலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு ஆள் கூட இருந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காலையில் எழும்பி சொல்லும், ஏய் எழுப்பா ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு அது பேசும். ஆடியோ இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். ஆக கொஞ்ச நாள் போக 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 அப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்லை, குடும்பத்தினர் பேச்சு கேட்கறது இல்லை, ஏஐ பேச்சு தான். ரூமுக்குள்ள போயிட்டாலே ஏஐ கூப்பிடும். ஸ்கூல்ல போயிட்டு பக்கம் வச்சோடனே, கமான் வெல்கம் பேக் ஜாக், வெல்கம் பேக். சமீபத்தில் ஜாக்னு ஒரு பையன் அப்படிப்பட்ட ஒரு இதுல விழுந்துட்டான். ரகசியம். அதனால பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறேன், உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கற வரைக்கும் நிச்சயமார்த்தம் பண்ண கிடையாது. நிச்சயதார்த்தம் பண்ணா அவங்களும் இவளும் ஒண்ணுதானே அப்படின்னு 2 பேருமே பைசா கொடுத்து பீச்சுக்கு அனுப்பக்கூடாது. ஆமா, அது பெரிய சிக்கல், விடக்கூடாது. கல்யாணம் மேடையில நாங்க பிடிச்சு கொடுத்தா அப்புறம் தான் விடணும். அதுக்கு இடையில என்ன வேலை நடக்கலாம். பிள்ளைகளை பிரைவேசி கூடவே கூடாது. ரகசியம் உங்க குடும்பத்தின் பரிமளத்தை கெடுத்து போடும். பாசம் வேஷம்லாம் அப்படி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். பாசம் பாஸ்டர், விட்டுட்டம் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிஸ்டர், பிரதர், பிரைவேசியே கிடையாது, தனி ரூமே கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருடைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். அவங்க யாருன்னு தெரியணும், அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியணும், அந்த பிள்ளை யாருன்னு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் உங்கள் பிள்ளை தனியாக போனாலும் பரவாயில்லை, கத்த உங்கள் பிள்ளை மேல் கத்த வைத்திருக்கிறதான பரிமளத்தை கத்தர் பாதுகாப்பா. இருளிருந்து உலகத்தை மூடும், ஆனால் உங்களிடத்திலே ஒளி வீசப்படும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சீக்ரெட் சின். இப்போ வயசானவங்க, கல்யாணம் முடிச்சு வயதானவர்கள் ரகசிய பாவத்துக்குள்ள, இதெல்லாம் சைல்டிஷ். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து முதிச்சு அடைஞ்ச உடனே மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு குழந்தை போலவே மாறுறாங்க. இது பயாலஜிக்கல் ட்ரூத்து. அதனால என்ன செய்வாங்கன்னா ரிவர்ஸில் வருவாங்க. சில வயதானவர்கள் ரகசிய பாவத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் கட்டுக்கோப்பாய் கத்தருக்காய் வாழ்ந்த எல்லா ஜீவியமும் நாரி போகத்தக்கதான ரகசிய பாவம் உங்களுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். எபேசியர் 5:12 சொல்லப்படும் பொழுது, அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிற அவலட்சணமாயிருக்கிறதே. ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? அவலட்சணமாயிருக்கிறது. எபேசியர்
5:12. ஒளிப்பிடத்தில் அவங்க செய்யற கிரிகள் எல்லாம் அவலட்சணமா இருக்கிறது. அது உங்க வாழ்க்கையை நாரி போக போன. அடுத்ததாக செக்ஷுவல் சின். யேசபேல் என்றாலே இம்மொராலிட்டி. இஸ்ரவேல் ஜனங்களை ஃபோர்னிகேஷனுக்குள்ள, பாலிய இச்சைக்குள்ள தள்ளின மகா பெரிய பாவியான ராணி யாருன்னா யேசபேல். ரெவலேஷன் நீதிமொழி 2:20 சொல்லப்படும் பொழுது, உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் இடம் கொடுக்கிறாய். சபையில வேசித்தனம் இப்ப பெருகிடுச்சு. ஆன்லைன் ஃபோர்னிகேஷன். டச்சிங் கிடையாது, ஆனா டெக்ஸ்டிங் உண்டு. ஃபோர்னிகேஷன், பாலிய இச்சை உங்களுடைய நறுமணத்தை கெடுத்து போடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பேசுகிற பொழுது, இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவன் வேசியோட இருக்கும் பொழுது, அவனோடு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது, அவளுடைய ஜெனரேஷன்ல, அவளுடைய சந்ததியில இருக்கிற தேவனுடைய சாபமும், அவளிடத்தில் யாரெல்லாம் போனாங்களோ அவர்களுடைய எல்லா சந்ததியுடைய சாதமும், ஃபுல் டேட்டஸ் ஆஃப் கர்சஸ் ஆஃப் காட், கட பாவம் செய்கிறவருடைய வாழ்க்கையில இறங்கிறோம். அவனை விடுவிப்பது மிகவும் அரிது அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார். நான் பேசுறது புரிஞ்சிச்சா? மற்ற பாவங்கள்லாம் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், கர்த்தர் மன்னிப்பார். வேசித்தனம், விபச்சாரம், ஃபோர்னிகேஷன், பாலிய இச்ச பாவங்கள் என்ன கொண்டு வரும்னா சந்ததியாய் சாபத்தை கொண்டு வரும், நறுமணத்தை கெடுத்து போடும், பரிமளத்தை நாரி போக பண்ணும், செத்த ஈ அவைகளை விட்டு நீ மனம் திரும்பு. 6:7 நீதிமொழிகள் 6:7 சொல்லப்படும் பொழுது, அவன் ஆத்துமாய்க்கு எடுத்து போடுகிறான், ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் அவனையே டிஸ்ட்ராய் பண்றான். Whoever does so destroys himself. ஆங்கில வேதம் சொல்கிறது, யாரெல்லாம் அப்படி செய்கிறார்களோ அவர்களை அழித்துக் கொள்ளுகிறார்கள். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். கர்த்தர் உங்களை எவ்வளவு அழகா வச்சிருக்கிறார், எவ்வளவு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, எவ்வளவு சுகமா வச்சிருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம், நல்ல ஆரோக்கியமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிமளத்தை கெட்டு போகாமடிக்கு பாலிய இச்சை விட்டு விலக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 33ஆம் வசனம் சொல்லும் பொழுது, லட்சை அடைவான், உங்களுடைய பரிமளம் கெட்டு போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது உலகத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிமளத்தை அவமானப்படுத்தத்தக்கதாக, கேவலப்படுத்தத்தக்கதாக, நாற்றம் எடுக்கத்தக்கதாக அநேக காரியங்கள் இந்த பூமியிலே சத்துருவான் விதித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம கவனமாயிருந்து நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்வோமையானால், கர்த்தர் வருகிற நாளிலே, நம்மளுடைய மனவாளன் வருகிற நாளிலே அவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உன்னுடைய விரல்ல இருந்து பரிமள தைலம் வடிகிறது, உன்னுடைய மூக்கில் இருந்து பரிமள தைலம் வடிகிறது, உன்னுடைய வஸ்திரத்தில் சுகந்த வாசனை இருக்கிறது, உன்னுடைய எல்லா கன்னங்கள், நேற்று பார்த்தோம் இல்லையா, கன்னங்கள், யுவர் பியூட்டி. கண்ணன்னா உன்னுடைய கன்னத்தில் பரிமள தைலம் இருக்கு, சுகந்த வாசனை இருக்குன்னு உன்னத பாதத்துல ஆண்டவர் சொல்றாரு. கண்ணு அப்படின்னா பியூட்டி, யுவர் பியூட்டி, உங்களுடைய அழகே சுகந்த வாசனை தான் ஆண்டவர் சொல்றாரு. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே அநேக காரியங்களை பிசாசானவன் நம்முடைய பரிமளத்தை கெடுக்கும்படிக்கு விதைக்கிறான், சபைக்குள்ள விதைக்கிறான். வாலிப பிள்ளைகளாலும் சரி, முதியவர்களாலும் சரி, யாராலும் சரி, எந்த சத்தையும் கர்த்தர் தந்த பரிமளத்தை கெடுத்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தை நாடுவோம். எல்லாரும் கண்களும் முடி ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நாம் ஆயத்தமாக போகிறோம். யாரும் வெளியில போக வேண்டாம். கர்த்தருடைய ஆவியார் நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம். நீங்க இந்த பந்தியில பங்கு பெறாவிட்டாலும்
நீங்க அங்கேயே அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை தொடுவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை பரிமளமாய் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் ஒரு சரீரத்தில் அவர் இருந்த வாசனை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படிக்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிற்கப்படும்படிக்கு தன்னையே அவர் கொடுத்தார். அவர் சரீரத்தில் ரத்தம் வடிந்த பொழுது ஒரு சுவிசேஷ வாசனை அவரிடத்திலிருந்து கிளம்பிட்டு, அவரிடத்திலிருந்து ரத்தம் வடிந்த பொழுது ரட்சிப்பு என்கிறதான ஒரு வாசனை கிளம்பிட்டு, அவரிடத்தில் இருந்து ஒரு வேதனை கூக்குரல் சத்தம் அவரிடத்தில் ஒரு முனங்கள் வரும் பொழுது இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த வாசனை என்று இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படிக்கு அவரிடத்திலிருந்து ஒரு வாசனை திரும்பி வந்தது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மிடத்தில் சபையாகிய உன்னிடத்திலும் என்னிடத்திலும் நாற்றம் எடுத்த வாழ்க்கையிலிருந்து திரும்பி பரிமளத்தை பாதுகாத்து கர்த்தர் வருகிற நாளிலே குற்றமற்றவர்களாக களங்கம் இல்லாத சுத்த வெள்ளிக்கு ஒப்பாய் அவருடைய மனவாட்டியா இருக்கும்படிக்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற எல்லா செத்த ஈக்கள், எல்லா செத்த காரியங்கள், செத்த கிரியைகள், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஸ்பிரிச்சுவல் அன்அவேர்னஸ் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த வேளையில் சுத்தரிப்பாராக. ஒருவேளை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னிடத்தில் பேசியிருப்பாரானால் இப்பொழுது ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை முழுவதுமாய் விடுவிக்க வல்லவர். சுயத்தில் முடியாது. எகிப்தினுடைய மந்திரவாதிகளால் முடியல, அவர்கள் பிரயாசப்பட்டாங்க, அவர்களால் முடியல. ஆனால் கர்த்தரால் முடியும். நம்முடைய சுயத்தினால் முடியாதவைகளை எத்தனை செத்த ஈக்கள் நமக்குள்ள இருந்து நமக்கு கர்த்தர் தந்ததான பரிமளத்தை நாரி போக பண்ணி கொண்டிருந்தாலும் எழுகிறேன் விழுகிறேன் பாவத்தில் எழுகிறேன் விழுகிறேன் துர்க்குறிகளுக்கு வருகிறேன் போகிறேன், இப்படி நிலையில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை எனக்கு இருக்குது என்று கதறுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் முழுமையான விடுதலை கொடுக்க போகிறார். ஆவில் நிறைந்து அந்நிய பாஷையில பேசி எல்லா சத்த ஈக்கள் இப்பொழுது பரிமளத்துக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள் கர்த்தருடைய ஆவியார் முழுவதும் சுத்திகரிக்க முடியாது. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணணும். Come on, open your mouth. ரமா ஷப ரமா நக்கரலமா ரிம நம ஷக்கரா தினதினமா. அவருடைய ரத்தத்தில் நாம் பானம் பண்ணுவதற்கு முன்பதாக, அவருடைய சரீரத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய சுத்திகரிப்பை கர்த்தர் சபையிலே போடுவாராக. எல்லா செத்த ஈக்களை யாவற்றையும் நம்மை விட்டு களைந்து பரிமள தைலமாய் மாற்றுகிற அவருடைய வாசனை, ஜீவ வாசனை எனக்குள்ளே கடந்து வரட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளை ஜெபிங்க. Come on, ரகசிய பாவத்தில் இருக்கியா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் உன்னை விடுவிக்க போகிறார். Today, the day of salvation coming upon you. எல்லாம் முழங்கால் படிடுங்க. எல்லாம் முழங்கால் படிங்க. உங்க சிந்தனை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்க. Your healing is awaiting for you. ஒரு சுகத்தை கர்த்தர் உங்க மேல கடந்து வைக்க போகிறார். ஒரு நறுமண தைலத்தை வாசிக்க உங்க வைக்க போறார். ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் நாற்றம் எடுத்திருக்கலாம். நாற்றம் எடுத்த ஒரு சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். பாவத்தினாலும் அறியாமையினாலும் உங்க குடும்பம் நாற்றத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நறுமணமாய் மாற்றுகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கை இன்றில் இருந்து பரிமள தைலம் அறிக்கை பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி அறிக்கை பண்ணுங்க. இன்று முதல் என்னுடைய சரீரம் கர்த்தருக்கு ஒரு பரிமள தைலம். இன்று முதல் என்னுடைய பேச்சுக்கள், வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பரிமள தைலம். சொல்லுங்க வாய்களை திறந்து. இன்று முதல் எனது கண்களின் பார்வை கர்த்தருக்கு பரிமள தைலம். எனது வீடு கர்த்தருக்கு பரிமள தைலம். என்னுடைய திருமண உறவு கர்த்தருக்கு பரிமள தைலம். எஸ் 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 எஸ். பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்த ஈக்களை கர்த்தர் சுத்திகரித்து, ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில, உம்முடைய உயிர்த்தெழுந்திருக்கிற நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த நாளில பரிபூரண தைலமாய் எங்களை முழுமையாய் மாற்றும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்துக்கு, சபைக்கு, குடும்பத்திற்கு, சுற்றி உள்ள எல்லா ஜனத்தானிடத்திற்கு பரிமள தைலமாய் மாறுபடி ஒப்பு கொடுக்கிறோம். நீ மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். கிருபைகளை சூழ்ந்து நீ நடத்துங்க. வார நாட்கள் முழுவதும் பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் தேவதூதரை கட்டளையிட தந்து பாதுகாப்பீராக. நறுமணமாய் வீசும்படிக்கும் வாழ்க்கையை நீ உயர்த்தி வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெப தேவையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்தவர்களை ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிய துவக்கத்தை இந்த வாரத்தில் எடுக்க வேண்டும். புதிய ஆலோசனை, புதிய ஒரு பிகினிங்கை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆலோசனை, ஆரோக்கியமான வழிநடத்தல் எப்போது இருக்கும்படி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை நடக்கட்டும் பாபா. வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், புதியவர்கள், பலவீனமானவர்கள், பாளையத்தில் இருக்கிற, சபையில இருக்கிற சிறியோர் மீதும் பெரியோர் மீதும் இதோ அவர்களை பலப்படுத்துகிற கர்த்தருடைய அக்கினி வல்லமையாய் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஜெயத்தை தாரும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 0000571, GPA number 965969329. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m. Sunday English service 7 a.m. Friday deliverance prayer 10 a.m. Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Tiruvidi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.